இவர் பேர் ராகுல், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓசியில் பைக்கில் வராரு. அவர் ஃப்ரெண்டு ராஜ். 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க. இவர் பெரிய பேஸ்கெட் பால் பிளேயர். இவருக்கு 2 வருஷம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து 10 வருஷம் ஸ்மோக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நான் ஒன்று ஒரு பைக் சிசா தாங்க. என்ன மச்சான், ப்ராஜெக்ட்ல எப்படி போகுது? அதை ஏன்டா கேட்குற? இந்த மேனேஜர் கடுப்பு பண்ணுறான்டா. என்னடா ஒரு மாதிரி இருக்க? இல்லடா 2 நாளா தொண்டை சரியில்லை, அதான். விடு விடு, ஸ்ட்ரெஸ் சாப்பிட்டா சரியா போய். ரிப்போர்ட்ஸ் பார்த்த டாக்டர் எனக்கு த்ரோட் கேன்சர் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதனால் நான் பட்ட கஷ்டத்தை பார்த்து ராஜும் சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டான். 6 மாதத்துக்கு அப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக பழசை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சது. என்னடா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு என்னடா, நான் சூப்பராக இருக்கேன். ஏன்டா நம்ம பசங்க மட்டும் எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறானுங்க. எல்லாம் நம்மள மாதிரி தான்டா, பட்டாதான் திருந்துவானுங்க. சபா, இனிமேல் தம்மே அடிக்கூடாரா சாமி. இதனொடி முதல் இவர்களது வாழ்க்கை நல்வழியில் தொடரும். புற்றுநோய் ஓர் 2 இடத்தில் மட்டும் ஒழிக்கப்பட்ட இந்த சொல் இப்போது எங்கும் ஒழிக்கிறது. புற்றுநோய் வருவதற்கான முக்கியமான காரணங்கள் புகைப்பிடித்தல், சீரற்ற உணவு பழக்கம், தூய்மையில்லாத காற்று சுவாசித்தல். இதில் சில காரணங்கள் தவிர்க்க முடியாதவை, ஆனால் அதன் விளைவுகளை தடுக்கலாம். பல்தரப்பட்ட மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதுவரை எனது பயணம் தொடரும்.